5 வருஷமா தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலினை எத்தனையோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் பதில் சொல்ல மாட்டேன்றாரு. மக்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் நிதி இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரியே பதில் சொல்கிறார். உதாரணத்துக்கு கார் ரேஸ் நடத்துறதுக்கு நிதி இருக்குது, ஆனால் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய நிதி இல்லை. அப்பாவோட எழுதாத பேனாவுக்கு கடலில் சிலை வைக்கிறதுக்கு நிதி இருக்குது, ஆனால் கல்வி கடன் தள்ளுபடி செய்கிறதுக்கு நிதி இல்லை. சினிமா ஷூட்டிங்க்கு ஸ்டூடியோ கட்டுறதுக்கு நிதி இருக்குது, ஆனால் செவிலியர்களோட பணி நிரந்தரம் பண்ண நிதி இல்லை. கள்ளச்சாராயம் குடித்து செத்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கறதுக்கு நிதி இருக்குது, ஆனால் மருத்துவர்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்கறதுக்கு நிதி இல்லை. கருணாநிதி பேரில் பூங்கா கட்டுவாங்க, லைப்ரரி கட்டுவாங்க, அதுக்கெல்லாம் நிதி இருக்குது, ஆனால் விவசாயிகளோட கடன் தள்ளுபடி செய்ய நிதி இல்லை. பீச்சில் மேரத்தான் நடத்துறதுக்கு நிதி இருக்குது, ஆனால் புதுசாக ஈபியில் வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு நிதி இல்லை. ஊருக்கு தமிழ் சங்கமம் நடத்துறதுக்கு நிதி இருக்குது, ஆனால் புது ஆசிரியர்களை நியமிக்கிறதுக்கு நிதி இல்லை. இப்படி தமிழ்நாட்டுக்கு எது தேவையோ அது எதுவுமே செய்யாமல் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேவையே இல்லாத பிரயோஜனப்படாத அத்தனையும் செய்கிறவர் தான் ஸ்டாலின். இந்த ஸ்டாலினும் நமக்கு வேணாம், இந்த திராவிட மாடலும் நமக்கு வேணாம். தயவு செஞ்சு தமிழனை காப்பாற்ற, தமிழனோட தன்மானத்தை காப்பாற்ற, தமிழ்நாட்டை காப்பாற்ற வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நல்லா யோசித்து, உண்மையாக நேர்மையாக நியாயமாக யோசித்து எல்லாரும் ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க.